ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி நான் குட் பேட் ஆக்லி படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் காரணத்தினால அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் மேபி தள்ளி போகலாம், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே இப்போ ரீசெண்டாக அந்த மூவி டைம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தேன். அதிலே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ படங்களை எந்த அளவு ஆக்கிரமிக்குது, ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த அளவு காசு சம்பாதிக்கிறதுல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எந்த அளவு ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. இதை தாண்டி இப்போ ஓடிடி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல் ஓவர் இந்தியன் இண்டஸ்ட்ரி ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன? இதை தாண்டி இந்த படங்கள் வந்து தியேட்டர் நம்பி வருதா, ஓடிடி நம்பி வருதா, தமிழ் சினிமால படம் ரிலீஸ் ஆகிறதையும் ஆகாதையும் முடிவு பண்ணக்கூடிய ஓடிடியை பத்தின பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முன்னாடியெல்லாம் அதாவது எப்படின்னா லாக்டவுன் டைமுக்குலாம் முன்னாடியெல்லாம் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது வந்து தேட்டர் தான். மெயின் ரெவன்யூ இன்கம் சோர்ஸே தேட்டர் தான். ஒரு படம் எடுக்கிறது தேட்டருக்கு தான். தேட்டருக்கு எடுக்கிற அந்த படத்தை பிஃபோர் ரிலீஸ் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னா சேட்டிலைட்டுக்கு விற்பாங்க. அதாவது படம் தேட்டரை தாண்டி ரிலீஸ் ஆகிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சேட்டிலைட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி டிஜிட்டல் சேட்டிலைட் அந்த மாதிரியான விஷயம் இல்ல. அது போக சேட்டலைட்டை டோட்டலா சில பேர் வந்து விற்க மாட்டாங்க, லீஸுக்கு விடுவாங்க. லைக் 99 வருஷங்களுக்கு இந்த மாதிரி இந்த படத்தை வந்து நீங்க இந்த டிவில ஓட்டலாம், அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் வந்து எனக்கே ரிவைவ் ஆயிரும், நீங்க வந்து ஒரு 10 வருஷம் இந்த ஒரு படத்தை இந்த சேனல்ல ஓட்டிக்கலாம், அது மறுபடியும் எனக்கே வந்துடும். இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்குவாங்க. அதுக்கு இவ்வளவு ஒரு கோடி இவ்வளவு லட்சம் அப்படின்ற மாதிரி தான் பேசி அந்த படத்தை வந்து பிஃபோர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டிவி சேனல்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் இருந்தது. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பெருசாகுது. அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல்னு ஒரு பெரிய மார்க்கெட்டே பூம் ஆகுது. அதுக்கு முன்னாலாம் டிவி சேனல்ஸ் அதுக்குமே சேர்த்து காசை வாங்கிக்குவாங்க, அதாவது காசை கொடுத்துருவாங்க. லைக் எப்படின்னா இப்போ சன் டிவி வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கும் நான் ஆன்லைன்ல இந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணிக்குவேன், அதுக்கும் சேர்த்து இருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த படத்தை வந்து டிஜிட்டலுக்கு இவங்க தனியா வித்து சம்பாதிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ப்ரொடியூசரே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலையும் அவங்களே வித்து வாங்கிக்குவாங்க, சேட்டலைட்டையும் அவங்களே வித்து வாங்கிக்குவாங்க. எல்லாத்தையுமே இப்போ ப்ரொடியூசர் தான் டீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓடிடி வந்தனால சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன படத்துக்கு ஒரு பெரிய லாபமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இன்னுமே பல சின்ன ஹீரோஸோட படங்கள் வந்து ஓடிடி சேல்ஸ் ஆகல, டிஜிட்டல் போகல, இன்னும் சேட்டலைட் வந்து வித்து போகல அப்படின்ற காரணத்தினாலேயே பல படங்கள் முடங்கி கிடக்கு. ஏன்னா அந்த படம் தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகிட்டு போயிடும், அப்புறம் அதை வந்து சேட்டலைட் அண்ட் ஓடிடி யாருமே வாங்காம போயிட்டாங்கன்னா அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் அடுத்து எப்படி பார்ப்பாங்க? அங்க ஒரு ரைட்ஸ் வந்து வேஸ்டா போகுது, அங்க ஒரு சேல்ஸ் ஆகாம அது வந்து தண்டமா கிடைக்குது. இங்க தியேட்டர்ல ஓடுறது மட்டும் தானே இப்ப ப்ரொடியூசருக்கு ஆயிரும். இதன் காரணமாவே ஓடிடி அண்ட் சேட்டலைட்காக வெயிட் பண்ணிட்டு இன்னும் பல படங்கள் இருக்கு. இங்க ஓடிடியை பொறுத்தவரைக்கும் வருஷத்துக்கு இத்தனை படங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனின்றனால பட்ஜெட் வந்து ஒதுக்கிடுவாங்க தனியா. தமிழுக்கு இவ்வளவுதான், தெலுங்குக்கு இவ்வளவுதான், ஹிந்திக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவங்களால வாங்க முடியாது. இருக்கிறதே 4 இல்ல 5 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து மெயின் ஹீரோஸ், அந்த ஒரு மெயின் ஃபேஸஸ்னு சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியில, அந்தந்த ஹீரோஸோட படங்களை வந்து டக்கு டக்குன்னு பிக் பண்ணிடுறாங்கன்ற காரணத்தினால ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா லைட்டா அப்படியே பிக்கப் பண்ணி போட்டுக்குவாங்களே தவிர்த்து மற்றபடி அவங்களால நிறைய வாங்க முடியாது. பட் இங்க வந்து பெண்டிங் நிறைய இருக்கு. ஸோ இந்த காரணங்களாலே பல சின்ன படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து முடங்கி கிடக்கு. ஆல்ரெடி பழைய படங்களோட பெண்டிங்கே ஏகப்பட்டது இருக்கு. இதுல இன்னும் பல சின்ன ஹீரோஸோட புது படங்கள் வேற ஷூட் பண்ணி அப்படியே மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே போய் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி பல படங்கள் சொல்லலாம். பெரிய ஹீரோஸ் அப்படின்னு வந்துக்கிட்டீங்கன்னா அஜித், விஜய், ரஜினி, கமல், விக்ரம், சூர்யா, கார்த்திக், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, எஸ்டிஆர், தனுஷ், இவங்கலாம் இந்த மாதிரியான மெயின் ஆக்டர்ஸோட படங்கள்லாம் டக்குன்னு வந்து ஓடிடில வந்து சேல்ஸ் ஆயிரும். அதுலயும் ரஜினி, கமல், அஜித், விஜய், இவங்களோட படங்கள்லாம் 50 to 100 crores வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியே போயிருது. லிட்டரலி அவங்களோட சேலரிஸ் இப்ப அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார் இவங்களோட சேலரி எல்லாம் 150 கோடிக்கு மேலதான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட சேலரியில 50% ஓடிடியே கவர் பண்ணுது. தென் சேட்டலைட்டும் லிட்டரலி ஒரு 50 to 100 crores தான் சேட்டலைட்டுமே இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சேட்டலைட் அண்ட் ஓடிடியே அவங்களோட அந்த ஒரு சேலரியை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. இது போக பட்ஜெட் ஒரு 50 to 60 கோடி தான். அதே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ரைட்ஸ் இதெல்லாம் போயிட்டு தியேட்டர்கள்ல வந்து போகும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து லாபத்தை பாத்துறாரு. இந்த காரணத்தினால தான் ஓடிடி அண்ட் சேட்டலைட் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ தியேட்டருக்கு போறதே அவங்க வந்து ஒரு ரிஸ்க் மெட்டீரியலா பாக்குறாங்க. ஏன்னா இவனுங்க என்னென்னமோ ரிவ்யூ சொல்றாங்க, படம் ஓஹோன்னு போறதும் ஒன்னும் இல்லாம போறதும் இப்போ வந்து கேம்பிளிங் மாதிரி போயிட்டு இருக்கு. எவனையும் எப்படி நம்ப முடியல. பெரிய படமாவே இருந்தாலும் எப்ப எப்படி கையை விட்டு போன்றது வந்து நம்மளால
சொல்ல முடியல. அன்றனால இப்போதைக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து மலை மாதிரி நம்பி இருக்கிறது வந்து சேட்டிலைட் அண்ட் ஓடிடி டிஜிட்டல் இவங்கள 2 பேரை நம்பி தான். ஏன்னா இவங்க தான் வந்து படம் போனாலும் சரி போகாட்டியும் சரி இந்த ரைட்ஸை இவங்களுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இவங்க அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை கொடுக்காங்க போது அவர் போட்ட காசு எடுத்து கொஞ்சம் பொழைச்சிக்கிறாருல அந்த ஒரு சேஃப் ஜோன் வந்து பல பெரிய ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக இவங்க மறுபடியும் ஓடிடிட்ட போய் நிற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்ற காரணத்தினால இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஓடிடி வந்து இப்போ அவங்க ஆர்டர் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த டைம்குள்ள இப்பெல்லாம் படம் வந்துடணும், இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா படம் எனக்கு வேணாம் எடுத்துட்டு போ, நான் காசு இவ்வளோ தான் தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் டைம்ல உண்ட கமெண்டாக எல்லா படத்தையும் வாங்கி போட்டு இருந்தாங்க. அதில் சில படங்கள் நல்ல ரிவ்யூஸ் வாங்கிச்சு, சில படங்கள் வந்து நல்ல ரிவ்யூவே வாங்கல. இனிமேல் நம்மளும் செலக்டிவாக தான் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்துமே நம்ம ஸ்ட்ரிக்டா நல்ல படங்களை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரியும் இப்போ வந்து செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்ற காரணத்தினால அவங்க சைட்லுமே இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பல விஷயங்கள் மாறிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்து பெரிய ஹீரோஸ் படங்களை மட்டும், அதுவும் ரொம்ப பெரிய ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரிஸ்க் பண்ணி அவங்க வந்து பட்ஜெட்டை போட்டு எடுக்கிறாங்க. இப்படி ஓவரால் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே உஷாராயிட்டாங்க. ஸோ இப்போ தியேட்டர் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதை நம்பி தான் மெயின் இன்கமே வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கு. காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ அந்த அளவு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இப்போ அவங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிச்சாலுமே அந்த அளவு இப்போ அவங்க சொல்றதான் கேட்டு இவங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ லிட்டரலி விடாமுயற்சி வந்து குட் பேட் அகலிக்கு அடுத்து தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஏன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸோட ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருந்தது. அந்த ஒரு பஞ்சாயத்து ரொம்ப இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா பேசி இருந்தது. பட் டிஜிட்டலா வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் எனக்கு பிப்ரவரிக்குள்ள ரிலீஸ் ஆகலன்னா என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ண காரணத்தினால எவ்வளவு நாளும் சரி வாங்கிக்கோங்க, எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ஓசி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரமௌண்ட் பிக்சர்ஸ்ல ஃபைனலி ப்ராஃபிட் ஷேரை ஒத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு லைக்கா வந்திருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். பல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு இவங்களுக்கும் போயிட்டு இருக்கு. இது மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்போ ஆல் ஓவர் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த அளவு அவங்க வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லிட்டரலி பல ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப் ஜோன் ஆயிட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் டைம்ல தியேட்டர் ஓடிடி இது ரெண்டுமே பேரலா அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி வந்துகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பக்கா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஓவராலா எல்லாமே இப்போ அகைன் செட் ஆகி தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இனி வர காலங்களில் மேபி இது மாறப்படலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு இதில் மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.